Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சரி வாங்க வியூவர்ஸ், கொஷின்ஸை பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள் ப்ளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, உள் இருக்கும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வறுமை வந்த காலத்தில் டேஷ் குறையாமல் வாழ வேண்டும். ஆப்ஷன் சி, ஊக்கம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, முகில். வானில் முகில் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நேற்று ப்ளஸ் இரவு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, நேற்றிரவு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல். ஆப்ஷன் ஏ, இயற் சொல். சரியான விடையை எழுதுக. எதிரொலித்தது என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. ஆப்ஷன் சி, எதிர் ப்ளஸ் ஒலித்தது. பொருத்தமான இணைப்பு சொல் எழுதுக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். டேஷ் துன்பட நேரிடும். ஆப்ஷன் சி, இல்லை எனில். சரியான விடையை தெரிக. நூலகத்தில் இருப்பவை டேஷ் ஆகும். ஆப்ஷன் சி, நூல்கள். நூலகத்தில் இருப்பவை நூல்கள் ஆகும். சரியான விடையை அறிக. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, உ, ஊ. சரியான ஒலிமரபு எழுதுக. குயில் டேஷ். ஆப்ஷன் டி, கூவும். குயில் கூவும். சரியான விடையை தேர்க. உடல் நலம் என்பது டேஷ் இல்லாமல் வாழ்தல் ஆகும். ஆப்ஷன் சி, பிணி. உடல் நலம் என்பது பிணி இல்லாமல் வாழ்தல் ஆகும். சரியான விடையை தேர்ந்தெடு. ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் டேஷ் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆப்ஷன் சி, குழந்தைகள் நாள். ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் குழந்தைகள் நாள் தினமாக கொண்டாடப்படுகிறது. சரியான விடையை தேர்க. பொங்கல் திருநாள் டேஷ் மாதம் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. தை. பொங்கல் திருநாள் தை மாதம் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. சரியான எதிர்ச்சொல்லை எழுதுக. ஏற்றுமதி என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல். இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, இறக்குமதி. சரியான விடையை எழுதுக. என் வீடு டேஷ் உள்ளது. ஆப்ஷன் சி, அங்கே. என் வீடு அங்கே உள்ளது. சரியான விடையை எழுதுக. முக்கணைகளுள் ஒன்று டேஷ். இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, மா. சரியான விடையை தெரிக. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது. ஆப்ஷன் ஏ, மயில். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று டேஷ். இதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ, படித்தான். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஷ் மதிக்கின்றனர். ஆப்ஷன் ஏ, தாயாக. செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாக மதிக்கின்றனர். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் ஏ, நலம் ப்ளஸ் எல்லாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக.
கண்ணோடாது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் ஏ கண் பிளஸ் ஓடாது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கனத்த மழை என்னும் சொல்லின் பொருள் டேஷ். ஆப்ஷன் ஏ பெருமழை. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு டேஷ். ஆப்ஷன் பி அச்சம். சரியான விடையை தேர்ந்தெடு. வேற்றுமை உறுப்பு டேஷ் வகைப்படும். ஆப்ஷன் சி 8. வேற்றுமை உறுப்பு 8 வகைப்படும். பின் வருவனவற்றுள் எது இனிப்பு சுவை உடையது? ஆப்ஷன் பி தேன். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கி விட்டது. ஆப்ஷன் ஏ மேதினி. சரியான விடையை தேர்ந்தெடு. 8ஆம் வேற்றுமை டேஷ் வேற்றுமை என்று அழைக்கப்படும். ஆப்ஷன் சி விழி. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கழுத்தில் சுடுவது டேஷ். ஆப்ஷன் ஏ தார். உம்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் சி இரவு பகல். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பின் வருவனவற்றுள் மழையை குறிக்கும் சொல். ஆப்ஷன் ஏ வெறுப்பு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பொருந்தாத ஓசை உடைய சொல். ஆப்ஷன் சி திரும்புகையில். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பரிசு பெறும்போது நம் மனநிலை டேஷ் ஆக இருக்கும். ஆப்ஷன் சி மகிழ்ச்சி. பரிசு பெறும்போது நம் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிலம்பு பிளஸ் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நண்பர்களுடன் டேஷ் விளையாடு. ஆப்ஷன் ஏ ஒருமித்து. சரியான விடையை தெரிக. பகுப்பத உறுப்புகள் டேஷ் வகைப்படும். ஆப்ஷன் பி 6. பகுப்பத உறுப்புகள் 6 வகைப்படும். சரியான சொல்லை கொண்டு நிரப்புக. டேஷ் பெயர் என்ன? ஆப்ஷன் பி உன். உன் பெயர் என்ன? பின்வரும் ஓர் எழுத்து சொல்லுக்கு பொருள் காண்க. தீ. ஆப்ஷன் சி நெருப்பு. சரியான விடையை தேர்ந்தெடு. பூட்டு நகரம் என்றழைக்கப்படும் நகரம் டேஷ். ஆப்ஷன் சி திண்டுக்கல். சரியான விடையை எழுதுக. வித்து என்பதன் பொருள் டேஷ். ஆப்ஷன் சி விதை. பொருத்தமான சொல் உறுப்புகளை எழுதுதல். இடி டேஷ் மழை வந்தது. ஆப்ஷன் சி உடன். இடியுடன் மழை வந்தது. சரியான சொல்லை இட்டு நிரப்புக. பிழையை திருத்துக. தென்றல் வீசியது. ஆப்ஷன் சி தென்றல். சரியான சொல்லால் பிரித்து எழுதுக. நான் இளம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. ஆப்ஷன் பி நான்கு பிளஸ் நிலம். உரிய சொல்லை கொண்டு நிரப்புக. நீ ஊருக்கு டேஷ். ஆப்ஷன் பி சென்றாய். சொல்லுக்கு பொருள் காண்க. சீலை என்பதன் பொருள் டேஷ். ஆப்ஷன் சி புடவை. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக.
முதுமை ப்ளஸ் மொழி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன் ஏ முதுமொழி. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. திருநெல்வேலி டேஷ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் டி தாமிரபரணி. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை டேஷ் செய்வர். ஆப்ஷன் ஏ அறுவடை. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நிலையான செல்வம் டேஷ். ஆப்ஷன் சி ஊக்கம். நிலையான செல்வம் ஊக்கம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பெருமை ப்ளஸ் வானம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன் பி பெருவானம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கின்று என்பதனை குறிக்கும் சொல். ஆப்ஷன் பி கேணி. சரி, ஓகே விவர்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ நாம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் எக்ஸாமோட ஆன்சர் கீயை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தால் மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.